ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயின்ஸ்க்கான வீக் 5க்கான டெஸ்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதனோட கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்கள். ஸோ நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் மூலமாக நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் டிரான்ஸ்லேஷன். ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை நம்ம தமிழில் மாற்றணும். ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் பேராகிராஃபாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மெனி ஆஃப் த கம்யூனிட்டிஸ் ஆஃப் அயன் ஏஜ் சொசைட்டி வேர் ஆர்கனைஸ்ட் அஸ் ட்ரைப்ஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் வேர் சீஃப்டம்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அயன் ஏஜ் சொசைட்டி இரும்பு கால சமுதாயத்தில் நிறைய சமூகத்தில் இருந்தவங்களாம் எப்படி இருந்திருக்காங்கன்னா ட்ரைப்ஸ். ஸோ ட்ரைபல் பீப்புளாக இருந்திருக்காங்க. அதுலேயும் சிலர் பார்த்தீங்கன்னா சீஃப்டம் முறையை வந்து கையாளுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, ஸோ இரும்பு கால சமுதாயத்தில் பல்வேறு அந்த கம்யூனிட்டிஸ்னு இருக்கு இல்லையா, சமூகங்கள் இருந்திருக்கு. அதில் முக்கியமாக எப்படி இருந்திருக்காங்கன்னா ட்ரைபல்ஸ், ஸோ பழங்குடி இனத்தவராக இருந்திருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் தெம் வேர் சீஃப்டம்ஸ். அதில் வந்து சிலர் பார்த்தீங்கன்னா சீஃப்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு குழு இருக்குன்னா அந்த குழுக்கான தலைவர், அப்படி ஒரு தலைவர் இருந்து அந்த குழுவை நடத்திட்டு போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து சீஃப்டம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க பின்பற்றிருக்காங்க. அடுத்தது, சங்கம் ஏஜ் சொசைட்டி வாஸ் அ சொசைட்டி இன் டிரான்சிஷன் ஃப்ரம் ட்ரைபல் கம்யூனிட்டி ரூல்டு பை எ சீஃப் டு அ லார்ஜர் கிங்டம் ரூல்டு பை எ கிங். ஸோ சங்ககால சமூகத்தில் தான் என்ன நடந்திருக்குன்னா, பழங்குடி மக்கள் அந்த சீஃப்டம் இருந்திருக்காங்க இல்லையா, ஒரு பழங்குடிக்கான தலைமை. ஸோ அதிலிருந்து மாறி ஒரு கிங், ஒரு அரசர் வந்து அரசாளக்கூடிய அந்த அரச முறை வந்து அப்போ தான் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் had begun to take root in some Tamil society by the Sangam times. ஸோ என்னென்னா சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ சமூகத்தில் இப்போது ஒரு சொசைட்டி இருக்குன்னா அந்த சொசைட்டினுடைய ஃபேக்டர்ஸ்னு பார்க்கும்போது ரிச் அண்ட் புவர், ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க ஒரு சைடாகவும் நல்ல வசதி படைச்சவங்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜெண்டர் வைஸ் பிரிக்கலாம், மேல் அண்ட் ஃபீமேல் அந்த மாதிரியும் பிரிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து படிப்பு இருக்குது, ஸோ அவங்க நல்லா படித்தவங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க, அந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா மணி, அந்த மாதிரி அதை வச்சு பிரிக்கும்போது அதுதான் வந்து சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து தமிழ் சொசைட்டி, இந்த தமிழகத்தில் சங்க காலத்திலிருந்தே வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. There were several clan-based communities including groups such as பாணர், பரட்டவர், இயனார், உழவர், கணவர், வேட்டுவர், மறவர். ஸோ இந்த மாதிரியான குரூப்ஸ் வந்து கிளான் பேஸ்டு கம்யூனிட்டிஸ் வந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளான் பேஸ்டு கம்யூனிட்டிஸ் அப்படின்னா, கிளான் அப்படிங்கிறது ஒரு குழு. நம்ம ட்ரைபல்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, பழங்குடி இனத்தவர். ஸோ அந்த ஒரு பழங்குடியின இனத்தவருக்கு ஒரு தலைவர் இருக்காங்க அப்படின்னா அதுதான் வந்து அந்த ஒரு கிளான். ஸோ ஒரு குழு இருக்குது, அந்த குழுக்கான தலைவர் இருந்தால் அதுதான் வந்து கிளான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கிளான் பேஸ் பண்ண நிறைய கம்யூனிட்டிஸ், ஸோ நிறைய குழுக்கள் வந்து வந்திருக்கு. அதில் என்னென்ன குழுக்கள் இருக்குது அப்படின்னா, பாணர் அப்படிங்கிறவங்க ஒரு குழு, மறவர், வேட்டுவர், ஸோ இது மாதிரியான கம்யூனிட்டிஸ் வந்து பிரிஞ்சிருக்கு. த வேந்தர்ஸ், ஸோ வேந்தர் அப்படிங்கிறதும், ஸோ இந்த வேந்தர் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஹையராக இருந்திருக்காங்க. அந்த குரூப்பில் ஹையர் சைடு யார் அப்படின்னா இந்த வேந்தர்கள். அதுக்கப்புறமா பூசாரிகள், ப்ரீஸ்ட் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அந்தனர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன இருக்காங்கன்னா ஆர்டிசன் குரூப்ஸ். ஸோ தேவர் ஆர்டிசன் குரூப்ஸ் ஸ்பெஷலைசிங் இன் பாட்ரி அண்ட் பிளாக் ஸ்மித். ஸோ ஆர்டிசன் குரூப்னா என்னென்னா, ஒரு கைவினை தொழில் செய்யக்கூடியவங்க தான் வந்து ஆர்டிசன் குரூப்ஸ். ஸோ இவங்க வந்து பாட்ரி, பானை பண்ணுறவங்களா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பிளாக் ஸ்மித் அப்படிங்கிறது அந்த இரும்பு தொழில் செய்கிறவங்களாகவும் இருந்திருக்காங்க. கேஸ்ட் சிஸ்டம், ஸோ இந்த சாதி அப்படிங்கிறது வந்து நார்த் இந்தியாவில் வந்து வந்திருக்கு, அது வந்து தமிழகத்தில் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக எப்படி பிரிஞ்சிருக்குன்னா அந்த நிலம் வாரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ 5 வகையான நிலங்கள் இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை பொறுத்து அந்த மக்களை வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க தமிழகத்தில். ஆனால் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சிஸ்டம் வந்து வந்திருக்கு. Even though Sangam society was characterized by limited consumption of commodities, the king's chief merchants lead a prosperous life. ஸோ ஈவன் தோ அப்படிங்கும் பொழுது சங்க காலத்தில் ரொம்ப கம்மியான கமோடிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட், ஸோ கம்மியான பண்டமாற்ற முறை தான் இருந்திருக்கு. இருந்த போதிலும் இந்த கிங், அரசர்கள், அப்புறம் அந்த குடித்தலைமையினுடைய தலைமை இருக்காங்க இல்லையா, அந்த சீஃபு,
அப்புறம் வணிகர்கள் இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃபை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்பரஸ்னால் நல்ல ஒரு செல்வமிக்க வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே வந்து பீப்புள் அட் மார்ஜின்ஸ், ஸோ அந்த வறுமை கோட்டு கீழ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வறுமையில் வாடி இருக்காங்க. பானர்ஸ் டிபெண்டிங் ஆன் தேர் லைஃப் பேட்ரன்ஸ் ஃபார் தேர் லிவ்லிஹுட். ஸோ அவங்களோட வாழ்க்கை லிவ்லிஹுட் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு வந்து இந்த பாணர்கள் வந்து அவங்களுடைய பேட்ரன்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. பேட்ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேங்கர். இப்போது ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் வந்து நம்மளுடைய பேட்ரன் அப்படின்னு சொல்லலாம். பாணர்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க பாட்டு பாடி பழைக்கக்கூடிய அந்த புலவர்கள் பாணர்கள், அவங்க வந்து பேட்ரன்ஸ் அப்படிங்கிறது கிங். ஸோ அரசர்களை வந்து நம்பி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பாணர்களுக்கான பேட்ரன்ஸ். அடுத்தது, த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் பாஸ்ட்ரல் வேஸ் ஆஃப் லைஃப் might have harmed the ecosystem and the naturally available forest and wild animals. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஸோ வேளாண்மை வந்து வளர்ந்துருக்கு இல்லையா, அதுவும் பாஸ்ட்ரல் வேஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ கால்நடைகளுக்கான வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த கால்நடைகள் இருக்கிறதா வந்து பாஸ்டரல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த கால்நடை வளர்ப்புகளும் வேளாண்மையும் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இட் மைட் ஹேவ், ஸோ பண்ணியிருக்கலாம், என்னென்னா எக்கோசிஸ்டமை வந்து ஹார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கோசிஸ்டம் அப்படின்னா சுற்றுச்சூழல். ஸோ சுற்றுச்சூழலை வந்து ஒருவேளை அதை வந்து ஹார்ம் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய காடுகள், அதுக்கப்புறம் வைல்ட் அனிமல்ஸ், ஸோ இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுனால மேபி ஹார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் தட் சம் ஆஃப் த ஹண்டர் கேதர்ஸ் might have been pushed to the forest areas. ஸோ இந்த வேட்டையாடி பழைக்கிறாங்க இல்லையா ஹண்டர்ஸ், ஸோ இவங்களை வந்து மேபி ஃபாரஸ்ட் வன பகுதிகளில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க புஷ் பண்ணியிருக்கலாம். அவங்கள வந்து வற்புறுத்தி அவங்கள இருக்க வச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களே வந்து அந்த தொழிலை எடுத்துக்கிட்டு அவங்க மேனுவல் ஒரு லேபராக வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் வெட்லேண்ட் ரீஜன், ஸோ அந்த வெட்லேண்ட் ரீஜன்ஸில் அக்ரிகல்ச்சர் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய லேபரை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். இரும்பு காலத்தை சேர்ந்த பல சமுதாயங்கள் பழங்குடி சமுதாயங்களாக இருந்தன. அவற்றுள் சில ஒரு குடித்தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்ந்திருந்தன. சங்ககால சமூகம் பழங்குடி குடித்தலைமை சமுதாயத்திலிருந்து ஒரு பெரும் பரப்பை ஆட்சி செய்யும் மன்னர் ஆட்சி முறைக்கு மாறிக்கொண்டிருந்தது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் சங்ககால சமூகம் பழங்குடி தலைமை சமுதாயத்திலிருந்து மன்னர் ஆட்சி முறைக்கு மாறிக்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். அடுத்தது, சங்ககால தமிழ் சமூகத்தில் சமூக பிரிவுகள் வேரூன்றி இருந்தன. அதான் சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொன்னிய சமூக பிரிவுகள் வேரூன்றி இருந்தன. பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வேட்டுவர், மறவர் போன்ற குழுக்கள் குலம் அடிப்படையிலான சமுதாயங்களாக இருந்தனர். ஸோ இந்த குலம் அடிப்படைங்க அப்படிங்கிறத வந்து கிளான் பேஸ்டு கம்யூனிட்டிஸ். அடுத்தது, அரசர்களும் குலத்தலைவர்களும் உயர் பிரிவினராக கருதப்பட்டனர். ஸோ அந்த கிங்கும் சீஃப்டம்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஸ்பரஸ் லைஃப் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உயர்ந்த பிரிவினராக இருந்திருக்காங்க. அந்தணர்கள் என்று அறியப்பட்ட பூசாரிகளும் இருந்தனர். கைவினை தொழில் புரியும் பானை செய்வோர், உலோக வேலை செய்வோர் போன்ற பிரிவினர் சமூகத்தில் இருந்தனர். வட இந்தியாவில் காணப்பட்ட சாதி அமைப்பு தமிழகத்தில் வேரூன்றவில்லை. ஸோ அந்த சாதி வந்து தமிழகத்தில் வர கிடையாது. மாறாக ஐவகை நிலச்சூழல் மற்றும் செய்த தொழில் அடிப்படையில் சமூக குழுக்களுக்காக காணப்பட்டன. அடுத்தது, சங்ககால சமூகத்தினர் ஒரு வரம்புக்குட்பட்ட பொருள் நுகர்ச்சியில் ஈடுபட்டனர். எனினும் அரசர்களும் குலத்தலைவர்களும் வணிகர்களும் செழிப்பான வாழ்வில் திளைத்தனர். சமூகத்தில் விளிம்பு நிலை மக்கள் மத்தியில் வறுமை நிலவியது. ஸோ அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவர்ட்டி இருந்திருக்கு, வறுமை இருந்திருக்கு. பல நிலங்களுக்கு சென்று இசைவாணர்களாகிய பாணர்கள் செல்வம் படைத்தோரை பாடி பரிசில் பெற்று வாழ்க்கை நடத்தினர். வேளாண் வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பும் இயற்கை வளங்களையும் வன விலங்குகளையும் ஓரளவுக்கு பாதித்திருக்க வேண்டும். வேட்டையாடி உயிர் பிழைத்த சில பிரிவினர் வனப்பகுதியில் வாழ கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது காலப்போக்கில் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக மாறியிருக்கலாம். நன்செய் வேளாண் பகுதிகளில் வேளாண் வளர்ச்சிக்காக சில குறிப்பிட்ட சமூக பிரிவினர் பெரும் அளவுக்கு உடல் உழைப்பை தந்தனர். ஸோ இதுதான் வந்து இதனோட டிரான்ஸ்லேஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பண்டிதர் அயோத்திதாசர் வாஸ் அ radical தமிழ் ஸ்காலர், ரைட்டர், சித்தா மெடிசின் practitioner, journalist and socio-political activist. Born in Chennai,
ஹி வாஸ் ஃப்ளூயண்ட் இன் தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் அண்ட் பாலி லாங்குவேஜ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பண்டிதர் அயோத்திதாசர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு தமிழ் ஸ்காலர், ஸோ தமிழ் அறிஞராக இருந்திருக்காரு, ரைட்டராக இருந்திருக்காரு, சித்தாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து சென்னையில் பிறந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு 4 லாங்குவேஜ் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருந்திருக்காரு. என்னென்ன அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் அண்ட் பாலி. ஸோ இந்த 4 லாங்குவேஜ்லேயும் நல்லா பேச தெரிஞ்சவராக இருந்திருக்காங்க. ஸோ அடுத்தது, he initiated a new knowledge practice by using journalism as a tool to make inroads into the print public sphere, which was heretofore an upper caste domain. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு புது அறிவை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா ஜேர்னலிசமை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த ஜேர்னலிசம் பார்த்தீங்கன்னா ஹையர்திட்டோ அண்ட் அப்பர் கேஸ்ட் டொமைன். ஸோ அந்த அப்பர் கேஸ்ட் மட்டும்தான் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த ஜேர்னலிஸ்டம் ஃபீல்டில் வந்து அப்பர் கேஸ்ட் பீப்புள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்து இவர் மேபி ஒரு லோயர் கிளாஸ்டாக இருந்திருக்கலாம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பப்ளிக் ஸ்பியர், ஸோ இந்த ஜேர்னலிசமை வந்து ஒரு பப்ளிக் ஸ்பியராக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஹையர்திட்டோ அப்படிங்கிறது பிஃபோர். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் காஸ்ட் மட்டும்தான் அந்த ஜேர்னலிசம் ஃபீல்டில் இருந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஹீ கேம்பெயின் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஒர்க்டு ஃபார் த எமான்சிபேஷன் ஆஃப் அன்டச்சபிள்ஸ் ஃப்ரம் த கேஸ்ட் கிளச்சஸ். ஸோ என்னென்னா இவர் வந்து சமூக நீதிக்காக வந்து ஒரு போராட்டம் மாதிரி பண்ணியிருக்காரு. கேம்பெயின் அப்படின்னா அந்த எடுத்துகிட்டு போகிறது, சமூக நீதிக்காக போராடுறது. ஸோ அதுக்கப்புறமா எமானிசிபேஷன் ஆஃப் த அன்டச்சபிள்ஸ், ஸோ அந்த தீண்டாமையை வந்து ஒழிக்க பாடுபட்டிருக்காரு. ஸோ எமானிசிபேஷன் அப்படின்னா அது முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்காக. அடுத்தது, ஹீ ஒர்க்டு ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேஸ்ட்லெஸ் ஐடென்டிட்டி. ஸோ கேஸ்டே இல்லாத ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறதா அதுக்காக வந்து இவர் பாடுபட்டிருக்காரு, கேஸ்ட்லெஸ் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறமா அன்காஸ்டிகேட்டட் கேஸ்ட் ஹெஜிமோனி அண்ட் அன்டச்சபிலிட்டி. ஸோ காஸ்டிகேட்டட் அப்படின்னா என்னென்னா அதை நம்ம வந்து புகழ்வோன்னு சொல்லுவோம், புகழ்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட் தான் வந்து காஸ்டிகேட்டட். ஸோ காஸ்டிகேட்டட்னா இகழ்ச்சி. ஸோ அதை வந்து அவர் எதிர்த்திருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா கேஸ்ட் ஹெஜிமோனி அப்படிங்கிறது டாமினன்ஸ். ஸோ ஒரு பெரிய டாமினன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேஸ்ட் இருக்கிறதுனால அப்பர் காஸ்ட் லோயர் காஸ்ட்னா அவங்க டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டாமினேட்டை வந்து அவர் வந்து இகழ்ந்திருக்காரு. அதே போல் அன்டச்சபிலிட்டி, அந்த தீண்டாமையும் வந்து அவர் இகழ்ந்திருக்காரு தான் சொல்லியிருக்காங்க. He considered education as an important tool for empowerment and became the driving force behind the establishment of several schools for the untouchables in Tamil Nadu. ஸோ என்னென்னா இவர் வந்து எஜுகேஷன், ஸோ கல்வியை வந்து ஒரு கருவியை எடுத்திருக்காரு. எதுக்காகனா எம்பவர்மெண்ட். ஸோ எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு கருவியாக அந்த கல்வியை எடுத்துக்கிட்டு அன்டச்சபிள்ஸ், ஸோ அந்த தீண்டாத மக்களுக்காக வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அந்த ஹேஷ்டேக் ஹெஜிமனியை வந்து நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுக்கான டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு தீவிர தமிழ் அறிஞரும் சித்த மருத்துவரும் பத்திரிகையாளரும் சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் ஆவர். சென்னையில் பிறந்த அவர் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர். சரளமாக பேசக்கூடியவர். அதுவரையிலும் உயர் சாதியாளரின் ராஜ்யமாக விளங்கிய அச்சிட்டு வெளியிடும் இதழியலை தனது கருவியாக கொண்டு அயோத்திதாசர் ஒரு புதிய அறிவை பரப்பும் முறையை முன்னெடுத்தார். சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டார். சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிரான கண்டன குரல் எழுப்பினார். கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதிய அவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கென பல பள்ளிகள் உருவாக்கப்பட்டு உந்து சக்தியாக திகழ்ந்தார். அடுத்தது பாருங்க, தமிழ் டிரான்ஸ்லேஷன். இப்போ அந்த பெரிய பேராகிராஃபை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு, சீர்திருத்த இயக்கத்தின் அலைகள் எந்த சமூகத்தையும் நனைக்காமல் விட்டு வைக்கவில்லை. பஞ்சாப் சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஸோ சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ரிஃபார்ம்ஸ். ஸோ ரிஃபார்ம் தான் சீர்திருத்தம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா சீர்திருத்த இயக்கத்தினுடைய அலைகள். ஸோ அலைகள் அப்படிங்கிறது நம்ம வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். சீர்திருத்த இயக்கத்தின் அலைகள்.
ஸோ வேவ்ஸ் ஆஃப் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த சீர்திருத்த இயக்கத்தினுடைய அலைகள் பார்த்திங்கன்னா எந்த சமூகத்தையும் நனைக்காமல் விட்டு வைக்கவில்லை. ஸோ இந்த எந்த சமூகம் அப்படிங்கிறது எனி கம்யூனிட்டி. ஸோ இட் டிட் நாட் லீவ் எனி கம்யூனிட்டி. நனைக்காமல் விட்டு வைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை டச் பண்ணாமல் விடலை. ஸோ இட் வாஸ் அன்டச்டு. ஸோ டிட் நாட் லீவ் எனி கம்யூனிட்டி அன்டச்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பஞ்சாப் சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. Among the Sikhs of Punjab, there were attempts to reform. அடுத்தது நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயால்தாஸ் நிரங்கரி அப்படிங்கிறது உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தினார். ஸோ இவரோட அந்த காட் வர்ஷிப் எப்படி இருக்கணும்னா நிரங்கர், ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ பாபா தயால்தாஸ், ஸோ இவர் தான் வந்து நிரங்கரி மூமெண்ட்னுடைய ஃபவுண்டர் ஆஃப் நிரங்கரி மூமெண்ட். வலியுறுத்தியிருக்காரு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத வேர்பு. ஸோ ஸ்ட்ரெஸ்டு த வர்ஷிப் ஆஃப் காட். ஸோ அந்த கடவுள் வந்து வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆஸ் நிரங்கார், ஸோ ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள். ஸோ சிலை வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஐடல் வர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடல் அப்படிங்கிறது தான் சிலை. ஸோ அதை வந்து மறுத்திருக்காரு. ஸோ ரிஜெக்ஷன் ஆஃப் ஐடல்ஸ், ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டட் வித் ஐடாலட்ரி. ஸோ சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரிஜெக்ஷன் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டட் வித் ஐடாலட்ரி. ஸோ ரிச்சுவல்ஸ் கூட சிலை வழிபாட்டோடு இருக்கக்கூடிய, ஸோ அசோசியேட்டட் வித் ஐடாலட்ரி, ஸோ அதெல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. குருநானக்கின் தலைமையையும் ஆதி கிராந்தத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகளின் சாரமாக விளங்கின. அதுக்கப்புறம் ரெவரன்ஸ் ஃபார் த அத்தாரிட்டி ஆஃப் குருநானக். ஸோ குருநானக்குடைய தலைமையையும் அந்த ஆதி கிராந்த் அதை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது மதிக்கிறது. ஸோ ரெவரன்ஸ் ஃபார் த அத்தாரிட்டி ஆஃப் குருநானக் அண்ட் ஆஃப் ஆதி கிராந்த் ஃபார்ம்டு த எசன்ஸ் ஆஃப் ஹிஸ் டீச்சிங்ஸ். ஸோ இதுதான் வந்து அவருடைய போதனைகளாக இருந்திருக்கு. தே ஆர் த டீச்சிங்ஸ். அடுத்தது மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறினார். ஸோ மது அருந்துதல் அப்படிங்கிறது லிக்வர் கன்சம்ஷன். ஸோ மாமிசம் உண்பது அப்படிங்கிறது மீட் ஈட்டிங். ஸோ இதை வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ ப்ரொஹிபிஷன் அப்படின்னு சொல்லலாம். வலியுறுத்தி கூறுகிறது. ஸோ அந்த வலியுறுத்தியிருக்காரு அப்படிங்கும்பொழுது ரீஹைட்ரேட்டட். ஸோ இதுதான் வந்து அந்த வற்புறுத்தி சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து ரீஹைட்ரேட்டட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஹீ ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீ ரீஹைட்ரேட்டட் த ப்ரொஹிபிஷன்னா அதை வந்து தடுக்கிறது, அது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா ப்ரொஹிபிட். ஸோ ப்ரொஹிபிஷன் ஆன் மீட் ஈட்டிங் அண்ட் லிக்வர் கன்சப்ஷன். அடுத்தது பாபாராம் சிங் என்பவரால் தொடங்கப்பட்ட நாம்தாரி இயக்கம் சீக்கியரிடையே நடைபெற்ற மற்றொரு சமய சீர்திருத்த இயக்கமாகும். ஸோ நாம்தாரி மூமெண்ட் ஃபவுண்டட் பை பாபா ராம் சிங் வாஸ் அனதர் சோஷியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அமாங் த சிக்ஸ். ஸோ சீக்கியர்களுக்குள்ளே நடந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால தான் வந்து அமாங் த சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாம்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை வாளை தவிர அணிய வற்புறுத்தியது. வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் கூறினார். நாம்தாரி இயக்கங்கள் வந்து தே இன்சிஸ்டட். ஸோ இன்சிஸ்டட்னா இப்போது ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஆர்டருங்கிறது நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுக்குறது தான் வந்து ஆர்டர். இன்சிஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஆர்டரே வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக, ஸோ ஹம்பிளாக சொல்கிறது வந்து இன்சிஸ்ட். ஸோ இந்த இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா சீக்கிசம். ஸோ இந்த சீக்கியத்தினுடைய சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து வேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ட் என்ன அப்படின்னா அந்த கிர்பான் அப்படிங்கிறது அந்த வாள். ஸோ அதை தவிர மற்றதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக லத்தியை வந்து கேரி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டெட் பாபா ராம் சிங் வாண்டட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் டு கேரி அ லத்தி. அடுத்தது இவ்வியக்கம் ஆணும் பெண்ணும் சமம் என கருதியது. ஸோ இட் கன்சிடர்ட் போத் மென் அண்ட் விமன் ஈக்குவல். ஸோ அவங்க வந்து ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கருதியிருக்கு. விதவை மறுமணத்தை ஆதரித்தது அண்ட் அக்செப்டட் த விடோ ரீமேரேஜ். வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது. ஸோ தடை செஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இட் ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கு. எதை அப்படின்னா வரதட்சணை முறைமை அப்படிங்கிறது டௌரி, குழந்தை திருமணம் அப்படின்னா சைல்டு மேரேஜ். ஸோ இந்த ரெண்டையும் வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் கொஷின். இது வந்து விவேகானந்தர் பற்றி இருக்கும்.
ஸோ பின்னாளில் சுவாமி விவேகானந்தர் என்று அழைக்கப்பட்ட நரேந்திரநாத் தத்தா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடர் ஆவர். ஸோ நரேந்திரநாத் தத்தா லேட்டர் நோனஸ் சுவாமி விவேகானந்தா, பின்னாட்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ லேட்டர் நோனஸ் சுவாமி விவேகானந்தா வாஸ் த பிரைம் ஃபாலோவர் ஆஃப், ஸோ அவர் வந்து யாரை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஸோ படித்த இளைஞரான அவர் ராமகிருஷ்ணரின் கருத்துக்களால் கவரப்பட்டார். ஸோ அவருடைய கருத்துக்கள்னால இவர் வந்து கவரப்பட்டிருக்காரு. ஸோ படித்த இளைஞர் அப்படிங்கும்பொழுது எஜுகேட்டட் யூத், he was drawn to ராமகிருஷ்ணாஸ் மெசேஜ். இல்லை அப்படின்னா எஜுகேட்டட் யூத், he was attracted towards ராமகிருஷ்ணாஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்தது மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மனநிறைவு பெறாத அவர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் எனும் கோட்பாட்டை பரிந்துரைக்கிறார். ஸோ என்னன்னா இந்த தத்துவ நிலைப்பாடுகள்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. அதுக்கு பதிலாக மனித குலத்துக்கு வந்து அவர் வந்து தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. he was dissatisfied with conventional philosophical positions and practice. ஸோ கன்வென்ஷனல் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல், மரபு சார்ந்த அப்படிங்கிறதா கன்வென்ஷனல், தத்துவ நிலைப்பாடுகள். ஸோ philosophical positions and practice அதில் வந்து ஸோ அவங்க வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ he was dissatisfied. அதுக்கப்புறமா அதை வந்து அவர் எதை வந்து பரிந்துரைக்கிறார் அப்படின்னா he advocated. ஸோ அட்வொகேட்டட்னா பரிந்துரைக்கிறது. ஸோ என்ன அப்படின்னா டு ப்ராக்டிஸ் வேதாந்தா ஆஃப் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. ஸோ மனித குலத்துக்கு வந்து அந்த தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவர் அட்வொகேட் பண்ணியிருக்காரு. அடுத்தது மதத்தோடு தொடர்புடையது எனும் ஒரே காரணத்திற்காக அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பான்கினை அவர் கண்டனம் செய்தார். ஸோ இந்த எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, எல்லாத்தையுமே வந்து கண்டனம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான இது பார்த்திங்கன்னா டினோன்ஸ்டு. ஹி டினோன்ஸ்டு த ஆட்டிடியூட் ஆஃப் டிஃபெண்டிங் ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் த சோல் ரீசன். அது என்ன ரீசன் அப்படின்னா அது எல்லாமே வந்து அந்த மதங்களுடைய தொடர்பு இருந்ததுனால அதை வந்து அவர் டினோன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது பண்பாட்டு தேசியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்த அவர் இந்து சமூகத்திற்கும் புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறைகூவல் எடுத்தார். ஸோ என்னென்னா ஹீ எம்ஃபசைஸ்ட் கல்ச்சரல் நேஷனலிசம், ஸோ பண்பாட்டு தேசியம், அண்ட் தென் மேட் அ கால் டு இந்தியன் யூத். ஸோ இளைஞர்களுக்கு வந்து ஒரு கூவல் விடுத்தார் இல்லையா. ஸோ மேட் அ கால் டு இந்தியன் யூத். எதுக்காக அப்படின்னா டு ரீஜெனரேட் இந்து சொசைட்டி. அடுத்தது அவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்த இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கையூட்டுவதாக அமைந்தது. ஸோ ஹிஸ் ஐடியாஸ் பிரெட் அ சென்ஸ் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எமாங் இண்டியன்ஸ். ஸோ ஹிஸ் ஐடியாஸ் பிரெட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ பிரெட் அப்படின்னா ப்ரீடோடைய பாஸ்டென்ஸ் தான் பிரெட்டு. ஸோ ப்ரீட் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு வர்றது தான் வந்து ப்ரீடு. ஸோ ஹிஸ் ஐடியாஸ் பிரெட்டுங்கும்போது பாஸ்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய தாட்ஸ், அவருடைய ஐடியாஸ் எல்லாமே வந்து இந்தியர்களுக்குள்ளே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த இந்தியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மையோடு இருந்திருக்காங்க. ஹூ ஃபெல்ட் இன்ஃபீரியர். ஸோ இன் ரிலேஷன் டு த எதுக்காக அப்படின்னா அந்த மேலை நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்தா அவங்க வந்து ரொம்ப இன்ஃபீரியராக இருந்திருக்காங்க. அடுத்தது 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும் புகழ் சேர்த்தது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த சொற்பொழிவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 1893 வேர்ல்ட் காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜன் சிகாகோவில் நடந்தது. ஸோ அதில் அவர் பேசினது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ பிகேம் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் அட்ரஸ் ஆன் ஹிந்துசம். ஸோ ஹிந்துசத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. எந்த இடம் அப்படின்னு போது 1893 வேர்ல்ட் காங்கிரஸ் ஆஃப் ரிலிஜன் இன் சிகாகோ. அடுத்தது இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது என ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அதுபோன்ற சடங்குகளில் கலந்து கொள்ள கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார். ஸோ அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள் எல்லாம் வந்து அந்த லோ காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, லோயர் காஸ்ட்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. Despite his fame, he was condemned by Orthodox Hindus for suggesting that the lower caste should be allowed to engage in the Hindu rituals, from which they were traditionally excluded. அடுத்தது விவேகானந்தரின் செயலாக்கமிக்க கருத்துக்கள் மேற்கத்திய கல்வி பயின்ற வங்காள இளைஞர்களிடையே அரசியல் மாற்றங்களுக்கான நாட்டத்தை ஏற்படுத்தியது. ஸோ விவேகானந்தாஸ் ஆக்டிவிஸ்ட்
ஐடியாலஜி ரீகைண்டில்டு. ஸோ ரீகைண்டில்டு அப்படின்னா ஆல்ரெடி இருந்திருக்கும், அதை திருப்பியும் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுறதா வந்து ரீகிண்டில்டு. ஸோ ரீகிண்டில் த டிசையர் ஃபார் பொலிட்டிக்கல் சேஞ்ச் அமாங் மெனி வெஸ்டர்ன் எஜுகேஷன் யங் பெங்காலிஸ். அடுத்தது, வங்க பிரிவினை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்களில் பலர் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர். ஸோ மெனி ஆஃப் த யூத் who were involved in the militant nationalist struggle during the Swadeshi movement following the partition of Bengal, they were inspired by Vivekananda. அடுத்தது காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் கொஷின் பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, மேய்ச்சல் சமூகங்களிடையே காணப்பட்ட பொதுவான நடைமுறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் த காமன் ப்ராக்டிஸ்ட் இன் பாஸ்ட்ரல் சொசைட்டி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அந்த பக்கத்தில் இருந்த ட்ரைப்ஸ் அண்ட் கிளைன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளை வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து அவங்களுடைய ஒரு ப்ராக்டிஸாக இருந்திருக்கு. அருகருகே வாழ்ந்த இனக்குழுவினர் மற்ற குழுவினரின் கால்நடைகளை கவர்ந்து தமதாக்கி கொள்வதற்காக சண்டையிட்டனர். இதுதான் வந்து அவங்களுடைய காமன் ப்ராக்டிஸ். அடுத்தது செகண்ட் கொஷின், பகைவர்களின் கால்நடை செல்வத்தை கவர்ந்தவர்கள் யாவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா அந்த மக்களின் தலைவன். ஸோ அந்த குழு இருக்குன்னா அந்த குழுவுடைய தலைவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த கால்நடைகளை வந்து கவர்ந்துட்டு போயிருக்காரு. அடுத்த கொஷின், இறந்த வீரர்களை மக்கள் எவ்வாறு நினைவு கூர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து கட்டியிருக்காங்க, நடுக்கற்கள் நிறுவி அவங்கள வந்து ஞாபகம் வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இறந்து விடும் வீரர்களை தியாகிகளாக போற்றி அவர்களின் நினைவாக நடுகற்களை நிறுவினர். அடுத்த கொஷின், நடுக்கற்கள் நிறுவுவதற்கான வழிமுறைகள் விளக்கும் தமிழ் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தொல்காப்பியம். அடுத்த கொஷின், புலிமான் கோம்பை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தேனி மாவட்டம். ஸோ நீங்கள் எழுதும்போது புலிமான் கோவை தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ இது மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுதுங்க. ஸோ அடுத்த கொஷின், வாட் டஸ் த பிரசன்ஸ் ஆஃப் நான்-தமிழ் சோர்சஸ் ரிவில். தமிழ் அல்லாத சான்றுகள் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பண்டை தமிழ் சமூகம் உலகெங்கிலும் விரிந்த தொடர்புகளை கொண்டிருந்ததை தமிழ் அல்லாத சான்றுகள் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஸோ இந்த நான் தமிழ் சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம தமிழ் சொசைட்டி வந்து நல்ல ஒரு அவுட் சைடு வேர்ல்டு, உலகம் முழுக்க வந்து அது தொடர்பில் இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல வருது. அடுத்த கொஷின், பாண்டிய நாட்டிலிருந்து முத்தும் சங்கும் வந்ததை கூறும் மௌரியர் கால செவ்வியல் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அர்த்த சாஸ்திரா. அடுத்தது, காலவரிசை வரலாற்று குறிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரானிக்கல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கிய வரலாற்று நிகழ்வுகளை காலவரிசையில் விவரிக்கும் குறிப்பு தான் வந்து வரலாற்று குறிப்பு. அடுத்த கொஷின், இந்தியாவிற்கும் ரோமானிய பேரரசிற்கும் இடையிலான மிளகு வர்த்தகத்தை யார் குறிப்பிட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பிலினி தான் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்தது, ரோமானிய காலத்தின் அட்லஸ் யாருடைய வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ ரோமானிய காலத்தினுடைய அட்லஸ் யாருது அப்படின்னா தலாமி. ஸோ தலாமி எழுதுன ஜியாகிரஃபி அப்படிங்கிற ஒர்க்கில் தான் வந்து ரோமானியர்களுடைய அட்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன படிக்கணும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துடலாம். பாருங்கள், 6th வீக் என்ன படிக்கணும்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கு வால்யூம் 2ல் யூனிட் படிக்கணும். யூனிட் 5னு இருக்குது, அது தப்பு. ஸோ லாஸ்ட் யூனிட் 10 வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி புக்கில் வால்யூம் 2 யூனிட் 9. ஸோ இதுதான் வந்து 2 யூனிட்டு. நெக்ஸ்ட் வீக்கான டெஸ்ட் போர்ஷன் இதுதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.